ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேர் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேன்கியூ ரோஸ் சொல்லுவோம்ல, ரொம்ப ரேர் கலெக்ஷன், உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியெல்லாம் நம்மளோட கடல் சார்ந்த பகுதியில், நான் வந்து கடல் சார்ந்த பகுதியில் இருக்கேன். நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கெலாம் இதை அடாப்ட் பண்ணி கிளம்புமா அப்படிங்கிறது நான் ரொம்பவே யோசனை பண்ணேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்பி ரோஸ் கடலில் தான் நான் வாங்கினேன் இந்த பிளான்ட்டு. ஃப்ரீ ஷிப்பிங்கில் 2 பிளான்ட்ஸ் 200 ருபீஸில் ஆஃபரில் வாங்கினேன். இது கிட்டத்தட்ட 6 மந்த் பிளான்ட்ஸ். நான் வாங்கி 6 மந்த் ஆகிட்டு. எவ்வளோ பிரான்ச்சஸ் எவ்வளோ க்ரோத் விட்டுருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடி நம்ம எந்த அளவுக்கு டேக்கர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது பெஸ்ட்டு உதாரணம். ஆமாம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீக்லி நம்ம ஒன்ஸ் கண்டிப்பாக மீன் அமிலம், பஞ்சகாவியம், இல்லைன்னா சாஃப், வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது செடிங்களுக்கு எந்த விதமான பூச்சி அட்டாக்கும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் அடிவரமாக நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, மீன் அமிலம், அப்புறம் முட்டை ஓடு, வெங்காயத்தோல், இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடிவரமாக கொடுக்கும்போது செடிங்களுக்கு அது நல்லாவே க்ரோத் நல்லாயிருக்கும். நான் வந்து 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். நான் அப்போ சின்ன செடியாக சொல்லிட்டு மண் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து வேறு பிளான்ட்டுக்கு, வேறு க்ரோத்துக்கு நான் இதை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து இந்த பிளான்ட்ஸ் இன்னும் நம்ம க்ரோத் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நான் வேறு பாட்டில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்னலாம் நம்ம எப்படிலாம், ஏன்னா இது இந்தளவுக்கு க்ரோத் பண்ணியிருக்கும்போது நம்ம பாட் மாற்றுறோம் அப்படிங்கும்போது அதில் ரொம்பவே கவனம் தேவை. பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஏரியாவில் இந்த மாதிரி செடி என்னால் க்ரோத் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு சவால் தான். ஆனால் நான் என்னால் இந்தளவுக்கு வளர்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இது நிறைய பேர் வீட்டு மாடியில் எப்படின்னா வெளியில் வைக்கும்போது நம்ம அந்த கார்டனுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு செடியை பார்த்தோன்னே என்ன பேசணுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிரித்து போயிருக்கேன். இந்தளவுக்கு நான் க்ரோத் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. டைமிங் ரோஸ், மான்கியூ ரோஸ் இப்போ பூ பூத்து முடிச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம். இப்போ மீண்டும் பிரான்ச்சஸ் நிறைய வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம அடியிலேருந்து வருது அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெம்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெம்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு கிளையில் 5-6 மொக்கு நம்ம வைக்கும். நான் காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ நிறையவே நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சஸ்லாம். அது இப்போ வெயில் காலங்கிற பட்சத்தில் நம்ம செடிங்களுக்கு உரம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக தான் கொடுக்கணும். ஏன்னா மழை காலத்தில் கொடுக்குறத விட இந்த வெயில் காலத்தில் பார்த்து தான் கொடுக்கணும். கொடுக்குற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock மேலே கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட். இல்லை மார்னிங் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் ஏர்லிங்காக 6 மணிக்கெலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வெயில் காலங்கும்போது நம்ம கொடுக்குற உரங்கள் ரொம்ப கவனம் தேவை. எந்தளவுக்கு க்ரோத் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எல்லா உரங்களுமே கொடுத்தனால தான் இந்தளவுக்கு செடி என்னால் க்ரோத் பண்ண முடிஞ்சுது. ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ரோத் பண்ணப்போ நம்ம அடுத்தடுத்து சர்வே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரோத்து அடியில் வந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா நிறைய தெரியல நினைக்கிறேன். நான் கைவே கடலாம் சின்ன சின்ன குட்டியாக பிரான்ச்சஸுக்கான நியூ பிரான்ச்சஸுக்கான முக்கு இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக. நீங்களும் இந்த மாதிரி கிளைம்பிங் ரூல்ஸ்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, நம்ம பிளான்ஸ் எப்போதுமே விருந்தாளி மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளையாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கை மேலே கொடுக்கும். அதுக்கு இந்த மேன்கியூ ரோஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். 6 மந்த்து பிளான்ஸு எவ்வளோ சூப்பராக க்ரோத் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். Bye friends, take care.
கண்டிப்பாக கேர் மாடி தோட்டத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவில் ஏதாவது என்னோட நிறைய கருவிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வீடியோவில் அதை நான் மாற்றிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.